பிரியமானவர்களே, இந்த நாளிலும் தியானத்திற்காக எடுத்துக்கொண்ட பரிசுத்த வேதாகமத்தினுடைய பகுதி சங்கீத புஸ்தகம் 62வது சங்கீதம் 11வது வசனம். சங்கீத புஸ்தகம் 62வது சங்கீதம் 11வது வசனம். தேவன் ஒரு தரம் விளம்பினார், 2 தரம் கேட்டிருக்கிறேன், வல்லமை தேவனுடையது என்பதே. தேவன் ஒரு தரம் விளம்பினார், 2 தரம் கேட்டிருக்கிறேன், வல்லமை தேவனுடையது என்பதே. வல்லமை தேவனுடையது. வல்லமை என் தேவனுடையது. வல்லமை என் தகப்பனாகி என் தேவனுடையது. நான் அவருடைய பிள்ளையானால் சுதந்திரம் ஆமே. கர்த்தருடைய வல்லமைக்கும் நான் சுதந்திரவாளி என்று சொல்லி உரிமை பாராட்டுவேன். கர்த்தர் தம்முடைய வல்லமையை நம் ஒவ்வொருவருக்கும் தந்து அக்னி ஜுவாலையாக்க அவர் ஆவல் கொண்டிருக்கிறார். ஜெயம் கொண்டவர்களாய் விளங்க நமக்கு வல்லமை தேவை. பரிசுத்தத்தை பாதுகாத்துக் கொள்ள நமக்கு வல்லமை தேவை. சாத்தானுடைய கிரியைகளை அழித்து கர்த்தரே தேவன் என்று நிரூபிப்பதற்கு நமக்கு வல்லமை தேவை. ஒரு காரை ஸ்டார்ட் பண்ண அதற்கு பேட்டரி அவசியம். காரணம், அந்த பேட்டரிக்குள் மின்சார வல்லமை இருக்கிறது. ஒரே இடத்தில் அந்த காரை நிறுத்தி வைத்து விட்டால் பேட்டரியில் உள்ள மின்சாரம் இறங்கி போகும். அந்த பேட்டரியை சார்ஜ் பண்ணுவது போல கர்த்தரும் மறுபடியும் அந்த பேட்டரி சார்ஜ் பண்ண வேண்டும். அப்படி சார்ஜ் பண்ணுவது போல கர்த்தரும் நமக்கு தம்முடைய வல்லமையை ஊற்றி உற்சாகப்படுத்தியிருக்கிறார். மனிதன் தன்னுடைய ஞானத்தினால் பல சிறிய வல்லமைகளை கண்டுபிடிக்கிறான். நிலக்கரியின் வல்லமையிலிருந்து ரயில்கள் ஓடுகிறது, பெட்ரோலின் வல்லமையிலிருந்து கார்கள் ஓடுகிறது, டீசலின் வல்லமையில் பல தொழிற்சாலைகள் லாரிகள் இயங்குகின்றது, மின்சாரத்தின் வல்லமையிலிருந்து வீடுகளில் விளக்குகள் எரிகிறது. பல காரியத்துக்கு நாம் அதை பயன்படுத்துகிறோம். யுரேனியம் என்ற தாதுவிலிருந்து அணுகுண்டுகள் செய்யப்படுகின்றன. அதே அணுவின் வல்லமையை கட்டுப்படுத்தி மனிதனுக்கு பிரயோஜனமான பல கருவிகளை விஞ்ஞானி கண்டுபிடிக்கிறார்கள். நாமோ கர்த்தருடைய வல்லமையை ஆத்ம ஆதாயத்திற்காக, கர்த்தரே தெய்வம் என்று நிரூபிப்பதற்காக, அவருடைய நாமத்தினால் தேவையுள்ள ஜனங்களுக்கு உதவி செய்வதற்காக பயன்படுத்துகிறோம், பயன்படுத்த வேண்டும். D.L. மூடி, ஜான் வெஸ்லி, சார்லஸ் பின்னி என்ற பக்தர்கள் எல்லாம் தேவனுடைய வல்லமையை வெளிக்கொண்டு வந்தார்கள். ஆத்மாக்களை ஆதாயம் செய்தார்கள், பெரும் எழுப்புதலை உண்டாக்கினார்கள். அதனாலதான் நாம் ஒரு பாடலை பாடுகிறோம், வல்லமை தேவை தேவா, வல்லமை தாரும் தேவா என்று பாடினால் மட்டும் பதாது. தேவ சமூகத்தில் காத்திருந்து கர்த்தருடைய அக்கினியினால் நம்மை நிரப்பிக் கொள்ள வேண்டும். எழுப்புதலுக்காக எந்த கிரயமும் செலுத்த ஆயத்தமாக இருக்க வேண்டும். வல்லமை தேவனுடையது. அதை ஆவலோடு வாஞ்சித்து தேடுவர்களுக்கு அவர் கொடுக்கிறார். ஒரு முறை ராய் டர்மன் என்கிற கனடா தேசத்து வல்லமையான ஊழியர் சொன்னார், 20 வருட காலம் ஆண்டவரே உம்முடைய வல்லமையால் என்னை நிரப்பும் என்று அழுது ஜெபித்தேன், உபவாசம் இருந்தேன். என் தாகத்தையும் வாஞ்சியும் கண்டு கர்த்தர் தன்னுடைய வல்லமையை தந்தார் என்று அவர் சொல்கிறார். இந்த உலகத்தில் படைக்கப்பட்ட எல்லா சிருஷ்டிப்பின் மேலும் தேவனுடைய வல்லமை இருக்குது. சத்ருவின் மேல் தேவனுடைய வல்லமை இருக்குது. ஒரு அற்புதங்களை செய்ய வேண்டுமானால் தேவனுடைய வல்லமை இருக்குது. ஒரு மனுஷனை உயிர்ப்பிக்க வேண்டுமானால் தேவனுடைய வல்லமை இருக்கிறது. பிரியமானவர்களே, இதுல ஒரு காரியத்தை நாம் தியானித்து முடிக்க போகிறோம். எபிரேயர் 11, 18, 19 வாசிக்கும் போது, மரித்தோரிலிருந்து எழும்ப தேவன் வல்லவராய் இருக்கிறார் என்று எண்ணி தனக்கு ஒரே பேரானவனை பலியாக ஒப்புக் கொடுத்தான், மரித்தோரிலிருந்து அவனை பாவனையாக திரும்ப பெற்றுக்கொண்டான் என்று நாம் வாசிக்கிறோம். எபேசியர் 2:1 வாசிக்கும் போது, அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களாய் இருந்த நம்மை உயிர்ப்பித்தார். சுவிசேஷத்தின் வல்லமையான ஒரு செயல்பாடு மரித்தோரை உயிர்ப்பிக்கிறது. அப்புறம் அக்கிரமங்களிலும் பாவங்களிலும் இருக்கிற ஜீவனுக்குள்ள ஒரு மீட்சியை கொண்டு வருகிறது. அந்த உயிர்ப்பின் வல்லமையை முதல் செயல்படுத்தினவர் எலியாதான். சாரிபாத் விதவையின் மகன் மரித்த போது அந்த பிள்ளையின் மேல் 3 தரம் விழுந்து
என் தேவனாகிய கர்த்தாவே, இந்த பிள்ளையின் ஆத்மா அவனுக்குள் திரும்பி வர வேண்டும், வர பண்ணும் என்று கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினார். அவன் உயிரோடு எழுந்தான். இது 1 ராஜாக்களின் புஸ்தகம் 17:21 நாம் வாசிக்கிறோம். மரித்து போன ஒருவரை உயிர்ப்பிக்க வேண்டும். நன்றாக கவனிக்கணும். பாவங்களினால் மரித்து போனவர்களை உயிர்ப்பிக்க வேண்டும். சரீரம் மரித்து போனாலும் உயிர்ப்பிக்குதல் இருக்கு. பாவத்தினால ஒரு மனுஷன் பாவத்துக்கு அடிமையாகி மரித்து போனால் அவனுக்கு சுவிசேஷ வார்த்தைகளை சொல்லி விடுதலையாக்க வேண்டும், உயிர்ப்பிக்க வேண்டும். அவன் இனி பாவம் செய்யாதபடி ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை குறித்து அவனுக்கு சொல்லும் போது அது சுவிசேஷத்தின் வல்லமை அவனுக்குள் கிரியை செய்து பாவத்திலிருந்து விடுதலை கொடுக்குது. அதே போல இப்ப சாரிபாத் விதவையனுடைய மகன் மரித்து விட்டான். இப்ப எலியா ஜெபிக்கிறார், அவனுக்குள்ள அந்த ஆத்மா திரும்பி வர வேண்டும். அப்போ அவனுடைய ஆத்மாவை திருப்புவதற்கு தான் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தம்முடைய ஆத்மாவை மரணத்தில் ஊற்றி நம்முடைய ஆத்மாவை மீட்டு இருக்கிறார். அந்த வல்லமை வெளிப்படணும். எலியாவின் மூலம் விளங்கிய உயிர்ப்பின் வல்லமையை கண்டு எலிசா தன்னுடைய வாழ்க்கையிலும் அவரும் அதை செயல்படுத்தினார். சூனமியாரின் மகன் மரித்து கிடந்த போது கிட்ட போய் அவனை உயிரோடு எழுப்பி கொடுத்தான். 2 ராஜாக்களின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 34வது வசனத்துல வாசிக்கிறோம். செத்து கிடக்கிற சமுதாயத்தை தேவனுடைய வார்த்தை கொண்டு உயிர்ப்பிக்க கர்த்தர் உங்களையும் என்னையும் தெரிந்து கொண்டிருக்கிறார். எல்லா சோர்வையும் உங்களை விட்டு அகற்றிவிட்டு வல்லமை தரித்துக் கொள்ளுங்கள். பாதாளத்தின் வல்லமை மேற்கொண்டு கர்த்தர் ஜாதிகளை உங்கள் கையிலே சொந்தமாய் தருவார் என்பதுதான் வேதம் சொல்லுது. இயேசு கிறிஸ்துவின் மரணம் அடக்கி வைக்க முடியவில்லை, பாதாளம் அடக்கி வைக்க முடியவில்லை. ரோம அரசாங்கம் எத்தனைதான் முத்திரையிட்டு கல்லறையை பத்திரப்படுத்திய போதிலும் யூத ராஜசிங்கம் உயிர்த்தெழுந்த வல்லமையோடு வெளியே வந்தார். வேதம் சொல்லுது, வெளிப்படுத்தின விசேஷம் 1:18, மரித்தேன் ஆனாலும் இதோ சதா காலங்களில் உயிரோடு இருக்கிறேன், நான் மரணத்திற்கும் பாதாளத்திற்கும் உரிய திறவுகோல் உடையவராய் இருக்கிறேன் என்று இந்த வசனத்தில் வாசிக்கிறோம். பூமியும் அவரை அடக்கி வைக்க முடியல, பாதாளமும் அவரை அடக்கி வைக்க முடியல, மரணமும் அடக்கி வைக்க முடியல. அவர் தம்முடைய வல்லமை வெளிப்படுத்தி அவர் உயிர்ப்பிக்கப்பட்டார். அந்த தேவன் நம்மை வல்லமையால் நிரப்புவார். மரண கன்னிகள் திறவண்டு போகும். மரண பயத்தினால் கட்டுண்டவர்களை விடுவிக்கும்படி கர்த்தர் நம்மை அபிஷேகம் பண்ணியிருக்கிறார். பாதாளத்தின் வாசல்கள் அது நம்மை மேற்கொள்வது இல்லை என்று வேதம் சொல்லுது. ரோமர் 8:11 வாசிக்கும் போது, அன்றியும் இயேசுவை மரித்தொழிந்து எழுப்பினுடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால் கிறிஸ்துவை மரித்தொழிந்து எழுப்பினவர் உங்களில் வாசமாய் இருக்கிற தம்முடைய ஆவினாலே சாவுக்கு ஏதுவான உங்கள் சரீரங்களை உயிர்ப்பிப்பார். அன்பார்ந்தவர்களே, இயேசு கிறிஸ்து நமக்கு கொடுத்த கட்டளை என்ன? வியாதி உள்ளவர்களை சுத்தமாக்குங்கள், குஷ்டரோகிகளை சுத்தம் பண்ணுங்கள், மரித்தோரை எழுப்புங்கள், சாசுகளை துரத்துங்கள், இலவசமாய் பெற்றீர்கள் இலவசமாய் கொடுங்கள் என்று மத்தேயு 10:8 வாசிக்கிறோம். மரித்தோரை எழுப்புங்கள், உறங்கி கிடக்கிற சபைகளை தட்டி எழுப்புங்கள், உயிர் மீட்சியும் எழுப்புதலையும் கொண்டு வாருங்கள். உலர்ந்த எலும்புகள் நிறைந்த பள்ளத்தாக்குகளின் நடுவில் நின்று எசேக்கியேல் தீர்க்கதரிசனம் உரைத்தார். எசேக்கியேல் 37:7-10 வசனத்துல வாசிக்கிறோம். ஒரு இரைச்சல் உண்டாயிற்று, இதோ அசைவு உண்டாயிற்று, ஒவ்வொரு எலும்புகளும் தன் தன் எலும்போடு சேர்ந்து கொண்டது, அவர்கள் உயிரடைந்து காலூண்டி மகா பெரிய சேனையாய் நின்றார்கள். உலக பிரகாரமாக மரித்தோரை கர்த்தர் எழுப்புவார். ஆவிக்குரிய பிரகாரமாக அக்கிரமங்களினால் பாவங்களினால் மரித்தவர்களையும் கர்த்தர் எழுப்புவார். எபேசியர் 2:1 வாசிக்கிறோம். இயேசுவானவர் மரித்த லாசரு, எவரின் மகள், நாயனூர் விதவியின் வாலிப மகன் ஆகியவர்களை உயிர்ப்பித்ததை நாம் பார்த்திருக்கிறோம். பேதுரு தொற்காலை உயிரோடு எழுப்பினார். அப்போஸ்தலனாகிய பவுல் ஐதீக என்ற வாலிபனை உயிரோடு எழுப்பினார். அன்பார்ந்தவர்களே, ஒரு அற்புதம் 1000 பிரசங்கங்களை பார்க்கணும் வல்லமை உள்ளது. மரித்த ஒருவர் உயிரோடு எழும்பும்போது ஆயிரக்கணக்கான புறஜாதி மார்க்கத்தார் சிலுவையிலே வந்து முழங்கால் படியிடுவார்கள். அப்படிப்பட்ட பெரிய ஒரு எழுப்புதலை உண்டாக்கும்படி கர்த்தர் உங்களையும் என்னையும் தெரிந்திருக்கிறார். நாம் இதை விசுவாசிக்க வேண்டும். தேவனுடைய வல்லமை தரித்துக் கொள்ள வேண்டும், கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டும். மற்றவர்களை உயிர்ப்பிக்கிற ஒரு ஜீவனாக நம்முடைய சரீரத்திலிருந்து வல்லமை வெளிப்பட வேண்டும். அதனால தேவ சமூகத்தில் அவருடைய வல்லமைக்கு காத்திருப்போம், வல்லமை பெற்றுக்கொள்வோம். அந்த வல்லமையினால் அநேகரை ஆதாயப்படுத்துவோம், கிறிஸ்துவில் நடத்துவோம். நீங்களும் ஒருவேளை அக்கிரமத்தினாலும் பாவத்தினாலும் மரித்திருந்தாலும் அதை உயிர்ப்பிக்கிற வல்லமை ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினுடைய சுவிசேஷம் தான். உண்மையாகவே சில பேர் மரித்திருந்தாலும் கிறிஸ்துவுக்குள் மரித்திருந்தால் அவர் வரும்போது நிச்சயமாக உயிர்ப்பிக்கப்படுவார்கள்.
அதை நாம் விசுவாசிப்போம். தேவ வல்லமைக்காக காத்திருப்போம். பெற்றுக்கொள்வோம். இந்த உலகத்தை ஜெயிப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.